இந்த சிஎம் ட்ராஃபி அப்படின்ற கான்செப்டே வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு சும்மா நாங்கள் விளையாடுறது மட்டும் கிடையாது. அதன் மூலமாக நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு கரியர் இருக்கலாம், அதன் மூலமாக எங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுற விதமாக தான் இந்த சிஎம் ட்ராஃபியோடைய விளையாட்டு அமைப்பே அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு 1,75,000 and 50,000 கேஷ் ப்ரைஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை. அண்ட் எங்களை மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற ஸ்போர்ட்ஸுக்கோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேஷ் ப்ரைஸ் வந்துட்டு நாங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் பண்ணுறதுக்கு கிடைக்கின்றது வந்துட்டு எங்களை ரொம்ப ஊக்குவிக்கிற விதமான வந்துட்டு ஒரு கான்செப்ட் தான் இது. அண்ட் ஸ்போர்ட்ஸோடைய விசிபிலிட்டியை வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப ப்ரொமோட் பண்ணுதுன்றதை நான் நம்புகிறேன். மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் ப்ரிவிலேஜாகவும் நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எந்த ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு இந்த ஹை கேஷ் இன்டென்சிவ் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸோ ப்ரோக்ராம்ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ நேஷனல்ஸில் மெடல் பண்ணுறவங்களுக்கே வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸில் வந்துட்டு எதுவும் தரதில்லை. இங்கே வந்துட்டு நாங்கள் வருஷம் வருஷம் சிஎம் ட்ராஃபின்னு ஒன்று வச்சு நாங்கள் வெரைட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்து நாங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு நாங்கள் ஒரு சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப கிளியராக வந்துட்டு அவங்க இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் வந்துட்டு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. சூப்பர். ஸ்விம்மிங் எந்த அளவுக்கு பீக்கில் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியா அப்படின்றது வந்து 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு. ஆனால் இன்னமும் ஒலிம்பிக்கில் நம்ம ஒரு மெடல் வின் பண்ணுறதுக்கு அப்படின்றது ஒரு 60 வருடத்துக்கு 70 வருடத்துக்கு மேலே நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கரியர் எப்படி மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு ஸ்விம்மிங்கில்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன்? ஸ்விம்மிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் முன்னாடி வருஷத்தில் இருந்ததுக்கும் நாங்கள் வேர்ல்டு ரேங்கிங் படி பார்க்குறதுக்குமே வந்துட்டு நாங்கள் டைமிங்ஸ் படியோ வேர்ல்டு ரேங்கிங் படியோ நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நாங்கள் எஸ்பெஷலி நாங்கள் சொல்லணும்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கண்டிராத வளர்ச்சி வந்துட்டு நாங்கள் தமிழ்நாடு ஸ்விம்மர்ஸாக நாங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்ஸ், மற்ற ஸ்டேட்ஸ் தான் வந்துட்டு ரேங்கிங் 1, 2, 3 வந்து இருந்திருக்காங்க ஹிஸ்ட்ரியில். நாங்கள் ஒரு 3rd, 4th தான் வந்து இதனால் வரைக்கும் வந்திருக்கோம். பட் ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் பர்டிகுலர்லி நடந்த சீனியர் நேஷனல்ஸ் காம்படிஷனில் நாங்கள் தமிழ்நாடு பார்ட்டிசிபேட் பண்ண ரிலே எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாங்கள் ரெக்கார்டு வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கோல்டு வின் பண்ணியிருக்கோம், பாய்ஸ் டீம் அண்ட் மிக்சட் டீம். ஸோ இது வந்துட்டு தமிழ்நாடு ஸ்விம்மர்ஸ் ஆகிய எங்களுடைய இது மட்டும் இல்லாமல் எங்களை சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு இதாகவும் நாங்கள் வந்துட்டு நினைக்கிறோம். எந்த வருஷமும் கண்டிராத இந்த வருஷம் வந்துட்டு நாங்கள் தமிழ்நாடு ஸ்விம்மர்ஸ் நாங்கள் நிறைய மெடல் ஜெயிச்சு இந்த வருஷம் ரன்னர் அப்பாக வந்திருக்கோம். கூடிய சீக்கிரமாக வந்துட்டு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக ஸ்விம்மிங்க்கு நாங்கள் ஆத்தோன்றதை நான் ஒரு சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரேஷ்மா ஜானு. நான் கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு சிஎம் ட்ராஃபி ஸ்டேட் லெவலில் சில்வர் வின் பண்ணேன். இந்த இயர் கோல்டு வின் பண்ணியிருக்கேன். எங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு 2nd ரன்னரப்பாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் அதில் ரொம்ப பெருமைப்படுறேன். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். அண்ட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்துட்டு 1 lakh கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்துட்டு நான் நேஷ்னல் பேரா அத்லெட். லாஸ்ட் இயர் நடந்த பெங்களூரில் நடந்த நேஷனல் லெவல் காம்படிஷனில் ஷார்ட் புட்டில் சில்வர் மெடல் பண்ணேன். இந்த இயர் மத்திய பிரதேஷ் குவாலியரில் ஷார்ட் புட்டில் கோல்டும் ஜாவ்லின் த்ரோவில் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஒரு மாற்றுத்திறனாளியே இருந்து இவ்வளோ பண்ணும்போது இன்னும் பல மாற்றுத்திறனாளிகள் வெளியே வந்து சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்துட்டு தனுஜா MBS. நான் வந்துட்டு SRM யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். செங்கல்பேட்டை டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே வந்துட்டு காலேஜ் கேட்டகரியில் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ஈவெண்ட்டில் நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஓவராலாக செங்கல்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் பொசிஷனை நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸ்லி ஒரு டஃப்பான காம்படிஷனாக தான் இருந்துச்சு சென்னையோட. பட் நாங்கள் எங்களோட எஃபர்ட்ஸை போட்டோம். நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணுறதுக்கு எங்களோட நிறைய முயற்சிகளை நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக வந்துட்டு சிஎம் ட்ராஃபி எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷராக இருந்துச்சு. அண்ட் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எங்கள் அஃபீஷியல்ஸ், எங்களோட டிஸ்ட்ரிக்ட் DSO சார், எங்களோட கலெக்டர் மேம் எல்லாருமே எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நல்ல அஃபீஷியல்ஸ் எல்லாருமே நல்ல டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே கொடுத்தாங்க.
ஸோ எங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்போஷர் அண்ட் நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. நிறைய டோர்னமெண்ட்ஸில் வந்துட்டு நாங்கள் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் பூஸ்டராக இருக்குது எங்களுக்கு. ப்ரைஸ் மணி கிட்டத்தட்ட 37 crores அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பிக் ப்ரைஸ் மணி தான் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு, அடுத்து வளர்ந்து வரக்கூடிய இளம் விளையாட்டு வீரர்களுக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் மணி அதை கரெக்டாக எல்லாத்துக்குமே சென்று சேர்ந்தது எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த இனிஷியேட்டிவ் ஆஃப் கிவிங் ப்ரைஸ் மணி டு எவ்ரிபடி வந்துட்டு இட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. ஏன்னா எங்களால் வந்துட்டு இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்ஸில் கலந்துக்கிட்டு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நல்ல எக்ஸ்போஷர் கெயின் பண்ண முடியும், நல்லா வின் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால நான் வந்துட்டு சிஎம் சருக்கும் டெப்யூட்டி சிஎம் சருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஒரு மினி ஒலிம்பிக் ரேஞ்சில் இருந்துச்சா இந்த ஒரு ஓவரால் இந்த சிஎம் ட்ராஃபி? எப்படி ஃபீல் பண்ணீங்க ஒரு பிளேயரா? ஆமாம், ரொம்ப லைக் காம்படிட்டிவாக இருந்துச்சு. எல்லா ரவுண்டுமே ரொம்ப லைக் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி வின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் பார்க்குறோம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஷர்வானிகா. நான் வந்து இப்போ கடைசியாக ஃபிடே வேர்ல்ட் கேடட் அதில் கடைசியாக ஸ்டாண்டர்ட் பிளிஸ்னு 2 இது நடந்தது. நான் 2 இதுலையுமே கோல்டு வின் பண்ணியிருந்தேன். இதில் வந்து எனக்கு கவர்மெண்ட் ப்ளஸ் எஸ்டிஏடி இது 2மே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி உதய் சாரும் வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து காமன்வெல்த் போனப்போ நான் ஹெல்ப் கேட்டேன், அதே மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி நான் கோல்டு வின் பண்ணேன். ஸோ எஸ்டிஏடி கவர்மெண்ட் ரெண்டு இதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர். இப்போ நீங்கள் செஸ் கேம் விளையாடுறீங்க இல்லையா? செஸ் கேம் வந்து நிறையா ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யூரோப் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக போய் விளையாடுற மாதிரி இருக்கும். நிறைய வெளிநாடுகளுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு அப்படின்றது வந்து ஃப்ளைட் டிக்கெட் போடுறதோ இல்லை மற்ற செலவுகளை கவனிக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் கஷ்டப்பட்டு வர்ற ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இப்போ நிறைய ஓப்பன் டோர்னமெண்ட்ஸ் போகணும். எனக்கு அப்போ தான் என்னோட ரேட்டிங் எல்லோ பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் இந்த இயரே ஆக்சுவலாக ஒரு 4-5 டோர்னமெண்ட்ஸ் தான் போயிருக்கேன். நான் ஸ்பான்சர் எனக்கு இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு ஒரு ஸ்பான்சராக வேணும். ஸ்பான்சர் எதுவும் கிடைக்கல இப்போதைக்கு. எனக்கு வந்து எஸ்டிஏடி அதே மாதிரி என்னோட ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சார் வேல்மோகன் சார் இவங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க மணியில். அதே மாதிரி இவங்க தான் இப்போதைக்கு ஹெல்ப்பு. ஆனால் நான் கவர்மெண்ட்லேருந்தும் எனக்கு ஸ்பான்சர் மாதிரி கிடைச்சா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். நான் இதே மாதிரி இன்னும் நல்லா ஜெயிச்சு நம்ம இந்தியா தமிழ்நாடு எல்லாத்துக்கும் பெருமை செய்யும். உங்களுடைய அடுத்த கட்ட எய்ம் என்ன? வேர்ல்டு யங்கஸ்ட் செஸ் சாம்பியன். வேர்ல்ட் செஸ் சாம்பியன் அவங்க யங்கஸ்ட். சூப்பர். ஸ்டேஜில் சிஎம் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்க, டெப்யூட்டி சிஎம் கிட்ட பேசுனீங்க. இந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? என்ன பேசினாரு? என்ன கலந்துரையாடல் நடந்துச்சு பக்கத்தில்? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிஎம் சாரை பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் சிஎம் சார் பக்கத்தில் உட்காந்தோடனே இன்னும் ஹாப்பி ஆகிட்டேன். இதே மாதிரி சிஎம் சார் என்கிட்ட பேசினப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி நான் வேர்ல்டு ஜெயிச்சிருக்கேன் சார்னோடனே சூப்பர் மாறினாங்க. அப்புறம் கடைசியில் நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி உதய் சாரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கவர்மெண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் விஷஸ் அண்ட் சப்போர்ட் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கடைசியாக தான் கேட்டாங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி இப்போ கடைசியாக என்ன வின் பண்ண, அந்த மாதிரி கடைசியாக தான் கேட்டாங்க. ஓகே. இப்போ நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய டோர்னமெண்ட்டுக்குள்ள எவ்வளோ செலவாகும், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் இப்போ நிறைய டோர்னமெண்ட்ஸ் போனோம். இல்லை கடைசியாக ஸ்பெயின் போனேன். ஸ்பெயினில் ஒரு 7 to 8 டேஸ்க்கே பர் டே 10,000 ரூம் மட்டுமே. இது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸ்பெயினில் லைக் 1 வீக் இருந்தோம், அதுக்கே 1,10,000 ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால நிறைய ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுது. ஃபியூச்சரில் இன்னும் என்ன மாதிரியான டோர்னமெண்ட்ஸ் வேணும்? தமிழ்நாட்டில் தான் வந்து கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க வைசாலி ஓப்பன் கேட்டகரியில் ஒரு விமனா. ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு என்ன எய்ம் இருக்குது? இந்த மாதிரி வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட் ஆடி ஜெயிக்கணும், சாம்பியன் மாதிரி ஆகணும்.